நைட்டு நல்லா தூங்கி எழுந்தாலும் காலைல எழுந்திருக்கும் போது ரொம்ப சோர்வா எழுந்துக்கிறீங்களா? உங்களோட கண்ணுக்கு கீழ இல்ல தோல்லாம் வந்துட்டு ரொம்ப வெளுத்து போன மாதிரி இருக்கா? ஒரு மாதிரி ஒரு சிகப்பு கலரே இல்லாம வெளுத்து போன நகங்களும், கண்களும் இருக்கிற மாரி தோணுதா? ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா? உங்களுக்கு வந்துட்டு வாயிலயும், நாக்குலயும் வந்துட்டு அடிக்கடி அல்சர் மாதிரியான புண்ணெல்லாம் வந்துட்டு இருக்கா? உங்களுக்கு கை, கால்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி, இந்த மாரி சுருன்னு இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி டிங்லிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அடிக்கடி தெரியுதா? உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் வருதா? பீரியட்ஸ் டைம்ல பொண்ணுங்களுக்கு வர்றது வேற. சோ அது இல்லாம நார்மலாவே வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் வருது. உங்களாலே உணர முடியுதா? திடீர்னு ரொம்ப மன அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. எதுக்குமே தெரியாது. திடீர்னு ரொம்ப டிப்ரஷனுக்கு போய் அழ ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல திடீர்னு வந்துட்டு காரணமே இல்லாம யார் மேலயாவது கோவப்பட்டு கத்துவீங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் இந்த மாதிரியான மன சோர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இல்ல கை கால்ல எல்லாம் வந்துட்டு யாரோ ஊசிய வச்சு சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே இருக்கா? இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்களோட வைட்டமின் B12 வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல வந்துட்டு 200க்கு கம்மியா இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு அதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அர்த்தம். உங்களோட உடம்புல 150க்கு கீழ இந்த வைட்டமின் B12 போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த முடக்குவாதம் வர்றது, குடல் சம்பந்தமான வந்துட்டு நோய்கள்லாம் வருது. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸான பிரச்சனைகள்லாம் போய் முடியும். சோ இதை நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்து இந்த வைட்டமின் B12 குறைபாடு வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வராம வந்துட்டு உங்களால தடுக்க முடியும். இந்த வைட்டமின் B12 வந்துட்டு நம்ம உடம்புல நம்ம நரம்புகள் எல்லாமே நல்லா வேலை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம செல்களுக்கு உள்ள இருக்கிற இந்த டிஎன்ஏன்னு சொல்லுவோம்ல, நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள்னால இந்த டிஎன்ஏ வந்துட்டு டேமேஜ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம உடம்பால அந்த டிஎன்ஏக்களை ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு நம்ம கொடுத்தாகணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த வைட்டமின் B12. ஆனா வந்துட்டு நம்ம நாட்டுல 50% மேல உள்ள மக்களுக்கு வந்துட்டு இந்த வைட்டமின் B12 குறைபாடு கண்டிப்பா இருக்கு. அதுல ஒரு சிலர் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சு அதுக்கான சப்ளிமெண்ட்ஸோ இல்ல உணவு முறையிலயோ வந்துட்டு சரி பண்ண ட்ரை பண்றாங்க. நிறைய பேர் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் நமக்கு உடம்பு சோர்வா இருக்கு, எப்ப பார்த்தாலும் கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அப்படியே அவங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு சீரியஸான பிரச்சனைல போய் முடியறதுக்குள்ள இந்த வைட்டமின் B12 குறைபாடு நமக்கு வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு வெஜிடேரியனாவோ இல்ல வீகனாவோ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நார்மலாவே வெஜிடேரியன்ல வந்துட்டு நமக்கு சோர்னஸ் கொஞ்சம் கம்மிதான். அதுக்காக இல்லவே இல்ல அப்படின்னு கிடையாது. ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்களோட வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுறவங்களுக்கு அதோட சோர்ஸ் கொஞ்சம் கம்மிதான். 2வது காரணம்னு பாத்தீங்கன்னா, நீங்க நான்வெஜ்ஜே சாப்பிடுறவங்களா இருந்தாலும் உங்க உடம்புல உங்களோட குடல்ல வந்துட்டு இந்த அப்சார்ப்ஷன் சரியா இல்ல, குடல் வந்துட்டு சரியா உறிஞ்சுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வைட்டமின் குறைபாடு கண்டிப்பா வரும். உங்களுக்கு வந்துட்டு ஜீரணம் சரியா நடக்கல, இல்ல வயித்துல வந்துட்டு உப்புசமா இருக்கு, இல்ல வந்துட்டு கேஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க சாப்பிடுற உணவோட எல்லா ஊட்டச்சத்துமே உடம்பு வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்காது. சோ இதனாலேயே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு இந்த வைட்டமின் B12 குறைபாடு கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா உங்களுக்கு வந்துட்டு சிக்கன்லயோ இல்ல மட்டன்லயோ இல்ல வந்துட்டு முட்டை சாப்பிட்டீங்கன்னா கூட அதுல வந்துட்டு இந்த வைட்டமின் B12 நல்லாவே இருக்கு. சோ தினமும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்க புரோட்டீன் புரதத்துக்காக வந்துட்டு எப்படியும் நான்வெஜ் சாப்பிடுவீங்கல்ல, சோ அதுலயே வந்துட்டு உங்களுக்கு இந்த வைட்டமின் B12 வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிரும். இது வந்துட்டு ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 குறைஞ்ச அளவு தான் தேவையே. ஒரு 2.4 மைக்ரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப 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 ஒரு கடுகை விட ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு ரொம்ப குறைஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்ம உடம்புக்கு தேவை. அதையே வந்துட்டு நம்ம குடுக்கறதுக்கு நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு சத்து இல்லாத ஆகாரங்களும் நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கிறதுனாலயே இதோட குறைபாடு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா வந்துருது. சோ நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா இப்ப நான் மேல சொன்ன மாதிரி மட்டன், சிக்கன், முட்டை, மீன் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாவே வந்துட்டு இதெல்லாம் ரெகுலரா டெய்லி சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தேவையான அளவு இந்த வைட்டமின் B12 வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிடும். நம்ம நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த நான்வெஜ் மட்டன், சிக்கன் எல்லாம் வந்துட்டு சாப்பிடுவோம். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு போறதுனாலயோ இல்ல வந்துட்டு ஏதாவது விரதங்கள்னாலயோ வந்துட்டு இந்த அசைவ உணவை தவிர்க்கதான் ட்ரை பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம சைவ உணவு மூலமாவே இந்த வைட்டமின் B12 வந்துட்டு கண்டிப்பா எடுத்துக்க முடியும். சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க அதுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான உணவு அப்படின்னா பால் சம்பந்தமான பொருட்கள். பால்னா பாக்கெட் பால் பக்கம் எல்லாம் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பால்காரங்க கிட்ட பசுவுல இருந்து கறந்து வாங்குற பால் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. நாட்டு மாட்டு பாலா இருந்தா இன்னும் சூப்பர். சோ நீங்க பால் வந்துட்டு குடிக்கலாம். இல்ல அப்படின்னா தயிர் சாப்பிடலாம். இல்லைன்னா பன்னீர் சாப்பிடலாம். இல்ல வந்துட்டு மோர் வந்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட ஓகே. சோ நீங்க தயிர் மோர்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வைட்டமின் B12 கிடைச்சிடும். அதே நேரம் இந்த வைட்டமின் B12 வந்துட்டு உங்க குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களாலையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ இந்த தயிர் மோர்லாம் சாப்பிடும்போது உங்களோட குடல்ல உள்ள நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கறதுக்கு ஒரு ப்ரோபயோட்டிக்காவும் வந்துட்டு இது செயல்படும்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கேஸ் ப்ளோட்டிங் இல்ல ஜீரண கோளாறுலாம் இருந்ததுன்னா இந்த தயிர் மோர்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் கம்மியாகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்துட்டு பழைய சோறு கஞ்சி வந்துட்டு சாப்பிடலாம். அது எந்த அரிசியில் நீங்க சாதம் செஞ்சாலும் ஓகே. இன்னொரு விஷயம் வந்துட்டு அம்பலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சிறுதானியத்துல வந்துட்டு சோறு செஞ்சு அதை வந்துட்டு நம்ம பழைய சோறு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே செஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு வேணும் அப்படின்னா தயிர் மோர் ஏதாவது ஆட் பண்ணி கொஞ்சமா வந்துட்டு இந்துப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ அது வந்துட்டு பழைய சோறு மாதிரி நம்ம சம்மர்ல வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த உணவு இந்த பழைய சோறு. குளிர்காலத்துல வந்து அதிகமா அதை சாப்பிட முடியாது. சோ இப்ப சம்மர் வருது, கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாம சாப்பிட்டு அதுல கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸையும் வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்க உடம்பு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா சுண்டல் வந்துட்டு நம்ம சாப்பிடலாம், கீரைகள் சாப்பிடலாம். இதுலயுமே வந்துட்டு குறிப்பிட்ட அளவு வைட்டமின் B12 இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் 2.5 மைக்ரோகிராம் தான் நம்ம உடம்புக்கு தேவை. அதையே வந்துட்டு நம்ம கொடுக்கறது கிடையாது. சோ இதெல்லாம் வந்துட்டு மாத்தி மாத்தி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உணவுன்னு சாப்பிட்டீங்கன்னாவே உங்க உடம்புக்கு தேவையானது நீங்க கொடுத்துருவீங்க. சோ இந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு இது கூடவே சேர்த்து உங்களுக்கு சப்போஸ் சப்ளிமெண்ட்டும் சாப்பிடணும், உங்களுக்கு வந்துட்டு அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 2 சப்ளிமெண்ட்ஸையும் வந்துட்டு உங்க உணவுல ஆட் பண்ணிக்கோங்க. சப்ளிமெண்ட் அப்படிங்கன்னா டேப்லெட்ஸ் நான் எதுவும் சாப்பிட சொல்ல. ஒண்ணு வந்துட்டு கோதுமை புல்லோட ஜூஸ். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான கோதுமை புல் கிடைச்சது அப்படின்னா நீங்க அதையே வந்துட்டு அறுவடை செஞ்சு ஜூஸா வந்துட்டு போட்டு வேணும் அப்படின்னா அதுல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்துட்டு புழிஞ்சு விட்டு குடிக்கலாம். சோ அது வந்துட்டு உங்க உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. இதுல ஏகப்பட்ட வைட்டமின்ஸ் இருக்கு. வைட்டமின் B12 இருக்கு, வைட்டமின் C இருக்கு, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு. சோ நீங்க வந்துட்டு முடிஞ்சா தினமுமே அது ஒரு கிளாஸ் குடிக்கலாம். அது இல்ல அப்படின்னா முருங்கை இலை பொடி, முருங்கை இலையில காய வச்சு அதை வந்துட்டு பொடியா அரைச்சு நீங்க வீட்லயே செய்யறதுனாலும் செய்யலாம். இல்ல உங்களுக்கு மார்க்கெட்லயே வந்துட்டு நல்ல எந்த ஒரு கலப்படமும் இல்லாத பிராண்ட்ஸுமே நிறைய அவைலபிளா இருக்கு. சோ அதை நீங்க ஆர்டர் பண்ணியே வந்துட்டு வாங்கிக்கலாம். அது வந்துட்டு காலையில வெறும் வயிற்றுல நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி தினமும் குடிங்க. சோ இதை நீங்க ரெண்டையும் வந்துட்டு ஏதாவது ஒண்ணும் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா ரெண்டையுமே மாத்தி மாத்தி தினமும் இது ஒண்ணு அது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தியும் குடிக்கலாம். இதை குடிச்சுக்கிட்டே நான் மேல சொன்ன உணவு முறையும் கட்டாயம் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 30 to 40 நாள்லயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களோட உடம்பு சோர்வு, கை கால்கள்லாம் வந்துட்டு வலியா இருக்கிறது, இந்த கை கால் எல்லாம் குத்துற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே கம்மியாகும். உடம்பு வந்துட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். முக்கியமா வந்துட்டு ஒரு 30 வயசுல இருந்து 50 வயசுல இருக்கவங்க தான் வந்துட்டு இந்த ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏஜ் இருக்கவங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட ஆரோக்கியத்தையும் கண்டுக்கிறது கிடையாது. இந்த வைட்டமின் B12 குறைபாடுலாம் வந்துட்டு இப்போ உங்களுக்கே இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க நிறைய டைம் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. சோ இனிமே அப்படி இல்லாம சத்தான உணவு முறை மூலமாவே வந்துட்டு இதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணலாம். சோ இப்ப நான் மேல சொன்ன உணவு முறையில நீங்க ஆல்ரெடி எதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.